இந்த 12வது மாதத்திலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் 27வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. இந்த 12வது மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தருகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், மனுஷரால் இது. அல்லேலூயா. இந்த 12 மாசத்துல உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ முயற்சி எடுக்கலாம், எவ்வளவோ பிரயாசப்பட்டு இருக்கலாம், எல்லாம் கைகூடி வருகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனா கடைசியில அது நடக்காம போன போது, நம்மளால அது முடியாம போயிருச்சே அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது மனுஷனால் கூடாததான், சான்ஸே கிடையாது. இப்படி ஒரு காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. யாரெல்லாம் பார்க்க முடியுமோ பார்த்தாச்சு, எவ்வளவு ஹையர் அபிஷியலா மூவ் பண்ண முடியுமோ மூவ் பண்ணியாச்சு. பட் ஆனா ஒரு வாய்ப்பும் கிடையாது. சொல்லுவாங்க நோ சான்ஸ் சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனா நான் என்ன சொல்ல தெரியுமா, நீங்களே அதை செய்ய முடியும் என்று நினைத்தால் உங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. அல்லேலூயா. இது மனுஷனால் கூடாது என்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்களே அல்லது நானே அல்லது நீங்களே நம்மளால அதை செஞ்சிட முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமென். ஆனா ஒண்ணு சொல்றேன், நம்முடைய ஆண்டவரை அந்த காரியத்துல நீங்கள் அனுமதித்தால் வாய்ப்பு உள்ளது. ஆமென். இந்த வாக்குத்தத்தத்துடைய அர்த்தம் அதுதான். நம்மளே பண்ணிடலாங்க, நமக்கு அதுல அனுபவம் இருக்கு, நமக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நமக்கு அதுல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அதனால நம்ம இந்த காரியத்தை சாதிச்சு முடிச்சிடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா முடியாது, வாய்ப்பு கிடையாது. பட் ஆனா உங்க வாழ்க்கையில அந்த காரியத்துல உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த விஷயத்துல நீங்க ஆண்டவரை நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா, அனுமதிச்சீங்கன்னா, அந்த காரியம் நடப்பதற்கு 100% வாய்ப்பு உள்ளது என்று கர்த்தர் இந்த 12வது மாதத்துல வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆமா, ஒரு அழகான வார்த்தை இது, ஒரு அழகான வார்த்தை. நிறைய நேரத்துல நம்மளே முடிச்சிடலாம், நம்மளே சாதிச்சிடலாம் சொல்லிட்டு ஆண்டவர் கொஞ்சம் அப்படியே விட்டு தள்ளிட்டு நம்ம போய் அந்த காரியத்தை பண்ணிட்டு வந்துடலாம் நீங்க முயற்சி பண்றீங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அப்படி கர்த்தர் இல்லாம நீங்கள் ஒருவேளை அந்த காரியத்தை சாதிச்சிருந்தா கூட அது நிலையா இருக்காது. ஆமென். என்னுடைய ஒவ்வொரு வெற்றியிலும் ஒவ்வொரு தோல்வியா கூட இருக்கட்டும், அதுல கர்த்தர் இருக்கணும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 11, 12, 13 இந்த வசனங்களை வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு என்ன இருக்கு? சொல்லுங்க, பலன் இருக்கு. அல்லேலூயா. புரிஞ்சுக்குங்க, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் எங்க இருந்து கிடைக்குது? எங்க இருந்து? என்னை பலப்படுத்துகிற. அப்போ எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன், ஆற்றல், வல்லமை என் ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கிறது. அவர் என்னை பலப்படுத்தலைன்னா
என்னால எதுவுமே செய்ய முடியாது. அதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். அவர் மட்டும் எனக்கு உதவி செய்யலன்னா என்னால எதையுமே சாதிக்க முடியாது. அல்லேலூயா. இம்மட்டும் நான் இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறேன்னா அது எனக்கு கர்த்தர் என்னை பலப்படுத்தினதுனால மட்டும்தான். சொல்லுங்க ஆமென். அவர் மட்டும் என் கூட நடந்து வரலன்னா இவ்வளவு தூரம் என்னால் நடந்து வந்திருக்க முடியாது. அவர் மட்டும் என் கூட வரலன்னா இவ்வளவு உயர்வை என் வாழ்க்கையில அடைந்திருக்க முடியாது. சோ அவர் என்னோட இருந்ததுனாலதான் எல்லாமே எனக்கு சாத்தியமா இருந்துச்சு. என்னால வாழ முடிஞ்சதுக்கும் என்னால தாழ்ந்து போக முடிஞ்சதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் மட்டும்தான். சொல்லுங்க அல்லேலூயா. சோ இந்த 12வது மாதத்துல சொல்றேன், இது ஒரு வருஷத்தினுடைய இறுதி மாதம். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ எப்படி ஓடுனீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த 12வது மாதத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க வாழ்க்கையில உங்க காரியத்துல ஆண்டவரை அனுமதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வாழ்க்கையில எல்லாம் கூட செய்வதற்கு கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை எந்தெந்த விதங்களில் நம்ம அனுமதிக்க முடியும், எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்னா, நீங்க 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்துல அதுல 11, 12, 13 ஆகிய 3 வசனங்களை வாசிப்போம். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு பதிலாக தீமையை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. எங்க முன்பதாக நிற்க பலன் இல்லை? நாங்கள் செய்ய எங்க எங்களை எதிர்த்து வந்திருக்கிற இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்பதற்கு எங்களுக்கு என்ன கிடையாது? பலன் இல்லை. என்ன கிடையாது? பலன் இல்லை. இந்த சுற்றி இருக்கிற இவ்வளவு பெரிய பிரச்சனைய எதிர்கொள்வதற்கு எனக்கு இப்ப என்ன இல்லை? கொஞ்சம் உள்ள வாங்க, செய்திக்குள்ள வாங்க. அப்படியே எதையாவது யோசிச்சுட்டு உட்காந்து இருக்காதீங்க. அல்லேலூயா. செய்திக்குள்ள வந்தாதான் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். சொல்லுங்க ஆமென். ஆமா, நான் திரும்ப சொல்றேன், கர்த்தரை உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனையில அவர் அனுமதிச்சா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் கூடி வரும். நீங்க அவர் அவாய்ட் பண்ணிட்டு அவர் வேண்டாம், அவர் இல்ல, நானே எல்லாத்தையும் முடிச்சிருவேன், சாதிச்சிருவேன்னா வாய்ப்பே இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆமா, வாய்ப்பே கிடையாது. ஆமா, இத்தனை வருஷம் ஊழியத்துல குடும்ப வாழ்க்கையில நின்னு சாதிச்சு ஓடிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்னன்னா, ஆண்டவர் மட்டும்தான். அவர் இல்லைன்னா எப்பயும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிருப்போம். ஆமென். ஆமா, புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு. அப்போ இந்த ஏராளமான கூட்டம் சொன்னா என்னை சுற்றி இருக்கிற ஏராளமான பிரச்சனை, வியாதிகள், பலவீனங்கள், கடன், தேவை, என்னவா இருக்கட்டும், வாட்டவர், எல்லாத்திற்கும் முன்பதாக நிற்க எங்களுக்கு என்ன கிடையாது? நமக்கு என்ன கிடையாது? பலன் இருக்கிற மாதிரி நம்ம ஆக்ஷன் பண்ணலாம், ஆனா கிடையாது. அதான் உண்மை. பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. பலனும் கிடையாது, என்ன செய்யறோம்ன்ற நோ ஐடியாஸ், ஐடியாவும் கிடையாது. என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. பிளாங்கா இருக்கேன் பாஸ்டர், பிளாங்கா இருக்கிறேன். இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்றேன். ஒவ்வொரு முறை வந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பிரசங்கத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பிளாங்கா நிக்கிறேன், எனக்கு வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமே, நேற்று கூட வந்தேன், 3-4 மணிக்கு வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நாளைக்கு வாக்குத்தத்த ஆராதனைக்கு எனக்கு வார்த்தையை கொடுங்க, எனக்கு இது வரைக்கும் எதுவும் தெரியாது ஆண்டவரே, அப்படியே நிக்கிறேன். அப்ப கர்த்தர் வார்த்தையை இருதயத்துல போடுறாரு. அல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை எவ்வளவு வெறுமை ஆக்குறீங்களோ அவ்வளவு கர்த்தர் நிரப்பிக்கிட்டே இருப்பார். எனக்கு எல்லாம் இருக்கு பாஸ்டர், எனக்கு எல்லாம் இருக்குன்னு நீங்க ஆண்டவர் சமூகத்துல நின்னீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் வெறுமையான பாத்திரங்களை தான் நிரப்புறாரு. ஆண்டவருக்கு தேவை இருக்கிறவங்க இல்ல, ஆண்டவருக்கு தேவை இல்லாதவங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, அப்போ எங்களுக்கு பலனும் கிடையாது, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. யூதா கோத்திரத்தார் அனைவரும், இந்த வாசனை ரொம்ப கவனிங்க, யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்களுடைய குழந்தைகளும், அவர்களுடைய பெண் ஜாதிகளும், அவருடைய குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். கவனிச்சீங்களா? இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எனக்கு என்ன இல்ல, அங்க நிற்க எனக்கு முடியல.
ஆனா இப்ப அதனால நாங்க எல்லாரும் உமக்கு முன்பதாக நிக்கிறோம். புரிஞ்சா அந்த ஆமென்றது வேற மாதிரி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்ம எங்க போய் நிக்கிறோம்? எங்க பிரச்சனைக்கு போய் நிக்கிறோம். இந்த ஸ்டேஷன் வழியா நான் போகும்போது பாப்பங்க, சில நேரத்துல எல்லாம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல பார்த்து எப்ப பார்த்தாலும் ஒரு கூட்டம் அங்க நின்னுகிட்டே இருக்கும். நீங்க எந்த ஸ்டேஷன் எடுத்துங்க, ஒரு கூட்டம் வெளியே அப்படியே சுத்தி நின்னுகிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம், சம் ப்ராப்ளம், அங்க நின்னுகிட்டே இருப்பாங்க. அப்ப நான் யோசிப்பேன், டெய்லியும் பிரச்சனை வருது, வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க பாருன்னு சொல்லிட்டு. நான் ஒண்ணு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதற்காக நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நாங்க ஒண்ணு செய்யறோம் ஆண்டவரே, எங்கள் யூதா கோத்திரத்தார் அனைவரும், எங்கள் குழந்தைகளும், நானும் என் மனைவியும் என் குமாரரும் கூட எங்க நிப்போம்? எங்க நிப்போம் சொல்லுங்க. எந்த குடும்பம் கர்த்தருக்கு முன்பதாக நிக்குதோ அந்த குடும்பத்தை மேற்கொள்ள இந்த உலகத்துல எந்த வல்லமைக்கு இடம் கிடையாது. அல்லேலூயா. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், பொதுவா பிசாசு குடும்பமா நம்மள சேர விட மாட்டோம், கர்த்தரை தேட விட மாட்டோம். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு திருமணமா ஃபேமிலியா கிளம்பி போவோம், அது சேர்ந்துருவோம். நம்ம ஒரு விசேஷமா அதுக்கு நம்ம என்ன பண்றோம் பாருங்க, 5 மணிக்கெல்லாம் வந்துருங்க, இங்க நம்ம என்ன பண்ணிடணும், சேர்ந்து மொத்தமா போயிடணும். நான் தனியா போக மாட்டேன், அங்க போனா அசிங்கமா இருக்கும் கேட்பாங்க, நம்ம ஃபேமிலியா போயிடணும். சுற்றுலா போறோமா, ஏதாவது சுற்றி பார்க்க போறோமா, அப்ப தனியா போக மாட்டோம். ஹோட்டலுக்கு போறோமா, நான் போய் என் மனைவி பிள்ளைகளை விட்டு தனியா போய் சாப்பிடுவேன்னா சாப்பிட மாட்டேன். அங்க என்ன பண்ண, இன்னைக்கு சமைக்காதீங்க, நம்ம ஹோட்டல்ல மொத்தமா போய் சாப்பிட போறோம். பார்க்குக்கு போறோமா, எல்லாம் மொத்தமா போயிட்டு வருவோம், பீச் பார்க்கு போய் சுத்திட்டு வருவோம். ஊருக்கு போலாமா, எல்லாத்தையும் வேலைகளை எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாம் மொத்தமா போயிருவோம். ஆனா இங்கெல்லாம் குடும்பமா போக தெரிஞ்ச நமக்கு எங்க குடும்பமா வர தெரியாது, சர்ச்சுக்கு வர தெரியாது, ஆராதனைக்கு வர தெரியாது, ஜெபத்துக்கு வர தெரியாது. இல்ல அவருக்கு வேலை ரொம்ப டைட்டா இருக்குது, அவளுக்கு எக்ஸாம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அது நான் மட்டும். இந்த குடும்ப ஜெபத்தை டேட்டை கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் ஜெபிங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் பண்ற கதை இருக்குது பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு தெரியாது இங்க யாரு வரா, எப்படி ஜெபம் பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா தனியா அப்ப ஃபேமிலி பிரேயர்னு ஒண்ணு கொடுத்து டேட்டை கொடுத்தா ஃபேமிலியா ஜெபம் பண்ணாம தனியா ஜெபம் பண்ணா எப்படி உங்க குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்க முடியும்? அந்த குடும்ப ஜெபமா குடும்பமா உட்கார வச்சு ஜெபிக்கிறதுக்குள்ள அதுல நடக்கிற பஞ்சாயத்து இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அது ரொம்ப கொடுமை. என் வீட்டையும் சேர்த்து தாங்க சொல்றேன், ஏதோ நாங்க அப்படியே தனித்து இருக்கிற மாதிரி சொல்லல, நீங்க வேற மாதிரி சொல்ல, எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். திடீர்னு சொல்லுவான் படிக்கணும்னுவான், எனக்கு ரொம்ப ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்கன்னு. ஆமா, அந்த மாதிரி. ஆனாலும் அதெல்லாம் பேசி சரி பண்ணி எனக்கு குடும்பமா தேவ சமூகத்துல முன்பதாக நிற்கிற போது நான் சொல்றேன், நம்ம குடும்பத்தை யாரும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், திரும்ப உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நீங்க குடும்பமா அங்க இங்க போறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமா, ஃபங்க்ஷன் போனா நாங்க எங்க போனாலும் 2 பேர் தான் போவோம் மேக்சிமம். ஆனா கேட்பாங்க போகும்போது, பசங்க வரலையா அப்படின்னு. நாங்க சொல்லுவோம், இல்லங்க பைக்ல இடம் கிடையாது, எங்களால 2 பேரால தான் வர முடியும் அப்படின்னு. அதான் உண்மை ஒரு பக்கம். 2வது இப்ப பிள்ளைங்க ரொம்ப படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால டைம் கிடையாது. ஆமா. ஆனா ஒண்ணு சொல்றேன், எல்லாத்துக்கும் நம்மளால நேரம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. அங்க கரெக்டா வந்துருங்க, கரெக்டா அவங்க கோச்சிப்பாங்க, நம்ம ஃபேமிலியா தான் போகணும், நான் வெயிட் பண்றேன். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால சிரமம் எடுத்து நம்மளால ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல குடும்பமா போக முடிகிற நம்மளால கர்த்தருடைய விஷயத்துல மட்டும் ஏன் பின்வாங்குறீங்க? நீ போயிட்டு வா, எனக்கு வேலை இருக்குது, இன்னைக்கு நீங்க போயிட்டு வாங்க, நான் அடுத்த மாசம் வரேன், நான் அடுத்த நாள் வரேன். ஏன் நம்மளால வர முடியல? ஏன் நம்மளால நிக்க முடியல? அப்ப நம்ம வாழ்றதே இந்த குடும்பத்துக்காக தான், இந்த குடும்பம் பாதுகாக்கிறதே கர்த்தர் தான். அப்ப நம்ம குடும்பமா வரலன்னா அப்ப எப்படி நம்ம காரியங்கள் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், சரி பண்ணுங்க. சரி, இந்த டைம் அவங்க வர முடியல, இந்த டைம் வர எப்ப வர முடியும்? எப்ப நம்ம ஒண்ணு சேர முடியும்? நீங்கள் ஒன்று சேர்ந்த தேவ சமூகத்துக்கு முன்பதாக நின்றா ஆண்டவர் சும்மாவை விட்டுருவாரு. சொல்லுங்க, சும்மாவை விட்டுருவாரு. நானும் என் வீட்டாருமோ வென்றால் யாரை சேவிப்போம்? கர்த்தரே சேவிப்போம். நல்ல உங்க வீடுகள்ல குடும்ப ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துங்க. நான் திரும்ப சொல்றேங்க, கர்த்தரை தேடுகிற விஷயத்துல நீங்க என்ன பண்ணணும்? பிரயாசப்படுங்க.
கர்த்தரை தேடாம நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. அப்படி எதை சம்பாதிச்சாலும் சேர்த்தாலும் அது நிலைக்காது, அது ஆசீர்வாதம் பெறாது. நல்ல குடும்பங்கள்ல குடும்ப ஜெபத்தை நீங்க ஏன் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சபைக்கு தான் வரும், சத்தியத்தை தான் கேட்கிறோம். நேற்று கூட ஒரு புதுசா ஒரு அம்மா வந்தாங்க, பின்னாடி உட்காந்து சத்தியத்தை கேட்டாங்க. அவங்க சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு வரேன் பாஸ்டர், முதல் வருஷம் வராங்க அவங்க சபைக்கு. அவங்க சொல்றாங்க, என் குடும்பத்துல என்னெல்லாம் நடக்குதோ நடந்துகிட்டு இருக்குதோ அது அப்படியே கர்த்தர் உங்க மூலமா ஆண்டவர் கடவுள் பேசினாரு அப்படின்றாங்க. அல்லேலூயா. ஒரு பேக்ரவுண்ட், எந்த பேக்ரவுண்ட் வந்து உட்காந்துட்டாங்க அவங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வார்த்தைகளை கொடுக்குறாரு, எவ்வளவு வார்த்தைகளை பேசுறாரு. ஆனாலும் நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, போராட்டம், கணவன் மனைவி கிடையாது, சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஏன் விஷயம் என்னன்னா ஃபேமிலி பிரேயர் கிடையாது. அதான் முக்கியம். நான் சொல்றேன், நீ அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் சொல்றேன், இந்த 12வது மாசம் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நாங்க குடும்பமாய் உட்கார்ந்து தேவ சமூகத்தை தேட போறோம். சொல்லுங்க அல்லேலூயா. உட்கார போறோம், ஒரு அரை மணி நேரமாவது உட்கார்ந்து நல்ல கர்த்தரை நாங்க துதிக்க போறோம்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், இத நீங்க கொஞ்சம் ஆரம்பத்துல ரொம்ப கடினமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். இத நீங்க ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா, நான் பலிபீடத்துல இருந்து சொல்றேன், இந்த மாதம் உங்க குடும்பம் ரொம்ப ஸ்டடி ஆயிடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன், உங்க குடும்பத்துல இருக்கிற ப்ராப்ளம், பிரச்சனைகள் எல்லாம் விலகி போகிறத நீங்க கண்கூடாவா பாப்பீங்க. ஏன்னா நீங்க யாருக்கு முன்னாடி நிக்கிறீங்க? உங்க பிள்ளைங்க யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்? உங்க கணவர் யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்? சொல்லிடுங்க. நீ எவ்வளவு படிச்சாலும் பரவாயில்லப்பா, நீ எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நான் வெயிட் பண்றேன், நீ வா, நான் வெயிட் பண்றேன், எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல. நம்ம உட்கார்ந்து குடும்பமா ஜெபிக்காம தூங்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அட்லீஸ்ட் படுக்கும்போது முன்பா ஜெபம் பண்ணுங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு படுங்க. நிச்சயமா சொல்றேன், அங்க அப்படியே சொல்றேன், யூதா குடும்பத்தார் அனைவரும், அல்லேலூயா, அவருடைய பிள்ளைகளும் பெஞ்சாதிகளும் கூட எங்க நின்னாங்க? நம்ம எதிராளிக்கு முன்னாடி நம்மளால நிக்க முடியாது, அப்படித்தானே? நம்ம எதிராளிக்கு முன்னாடி, ஏன்னா அவன் நம்மளை விட பல மடங்கு பலசாலியா இருக்கிறான், அவனை விட்டு தள்ளுங்க, நம்ம கர்த்தருக்கு முன்பதாக நிற்போம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் எவனும் பக்தி உள்ள எவனும், அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். இந்த 12வது மாதம் உங்க ஜெப வாழ்க்கையை அதிகரிங்க, உங்க குடும்ப ஜெபத்தை அதிகரிங்க, தேவனுக்கு முன்பதாக அதிகமாய் நிற்பதற்கு பலன் செய்யுங்க. இந்த 21 நாள் பிரேயர் இந்த வாரத்தோட முடிய போகுது. நான் சொல்றேன், கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. பரவாயில்ல, இந்த மாசம் ஃபுல்லா நீங்க ஒருவேளை ஃபாஸ்டிங் எடுத்தா கூட தப்பே கிடையாதுன்ற நான் சொல்லுங்க, வாய் தருங்க. ஆமா, தப்பே கிடையாது. ஆண்டவருக்கு முன்பா என்னங்க, வருஷத்து இறுதி நாட்கள் தானே. ஆமா, நம்ம ஆயத்தப்படுவோம், வருகிற ஆண்டு நமக்கு நன்மையான ஆண்டாக இருக்கும். அல்லேலூயா. சரி, இப்ப கர்த்தருக்கு முன்பதாக நிற்பதுனா என்ன? அதை சொல்லி நான் வேகமாய் கடந்து போக விரும்புறேன். கர்த்தருக்கு முன்னாடி நிற்பது என்ன பர்சன் சும்மா போய் நிக்கிறதா அப்படின்னா, அதே 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு, அப்போது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். முதலாவது சொல்றேன், 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு உபவாசத்தை கூறுவித்தான். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறது என்று சொன்னால், நல்ல தேவனுக்கு முன்பதாக உபவாசித்து ஜெபியுங்கள். சொல்லுங்க, இந்த 12ஆம் மாசம் ஆண்டவரே, நான் காலையில ஒரு வேளை நான் சாப்பிடாம இந்த 30 நாளும் நான் உங்களுடைய சமூகத்துல உட்கார போறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க வேலைக்கு போற ஒரு நபரா இருந்தா, காலையில நல்லா கொஞ்ச நேரம் வீட்டுல நல்ல ஒரு 1 மணி நேரமா ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டிங் போட்டுட்டு நீங்க கிளம்பி வேலைக்கு போயிருங்க. இன்னும் சொல்ல போனா, நீங்க காலை மதியம் கூட பிரச்சனை கிடையாது, நைட்டு இரவு உபவாசம் எடுக்கலாம். ஒரு 6 மணிக்கு மேல எதுவுமே சாப்பிடாம நீங்க என்ன பண்ணலாம், வேலைக்கு முடிச்சுட்டு வந்துட்டு நல்லா ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நல்லா ஜெபம் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிடாம படுத்துருங்க. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஆமா, இவ்வளவு அழகா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. காலையில வேலைக்கு போயிடுறீங்க, மதியம் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வரீங்க, ரிட்டர்ன் வரீங்க. பாஸ்டர் நைட்டு தூக்கம் வராதே பாஸ்டர், சாப்பிடலன்னா பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க. ஹலோ, தூக்கம் வராதே பாஸ்டர், அதுக்கு தாங்க பாஸ்டிங். அல்லேலூயா. ஆமா, அதுக்குதான் பாஸ்டிங். நான் தாழ்மையா சொல்றேன், இந்த 12வது மாதம் தான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு அனுகூலமான மாதம். இத நீங்க இந்த மாசத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்ப்பதற்கு மேலாக நடக்கும். சொல்லுங்க அல்லேலூயா.
அட்லீஸ்ட் மாதம் ஒரு முறையாவது இனி வர நாட்கள்ல குடும்பமா உபவாசத்துடன் கூடி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த நாள்லயாவது நீங்க ஃபாஸ்டிங் எடுத்து, நீங்க உங்க பிள்ளைங்க உங்க குடும்பத்துல யார் வராங்களோ இல்லையாங்க, அட்லீஸ்ட் யாரும் வரமாட்டாங்க பாஸ்டர் அதனால நானும் வரமாட்டேன் நிக்காதீங்க. ஆமா, யாரும் வரலனா கூட பரவாயில்ல, நீ அதை ஸ்ட்ராங் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட அவர்கள் வந்து சேர்ந்து உட்காருவதற்கு அவங்க இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார். சொல்லுங்காமே, நீங்க ஒரு மூலையில உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணா வீட்டுக்காரர் பாப்பாரு, 2 வாட்டி பாப்பாரு, ஆனா 3வது முறை உங்க கூட வந்து உட்காருவார். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் செய்வார். அவரால் செய்ய முடியாத அதிசயங்கள் சொல்லுங்க ஒன்றுமே இல்லை. ஏன்னா குடும்பமாக கொடுத்த ஜெபனால மிஸ் பண்ணாம இனி உபவாசத்துடன் ஜெபியுங்கள். அதிலும் வித்தியாசம், அதிலும் முக்கியமா நீங்கள் சபைக்கு வந்து ஜெபித்தால் நல்லது. முடியாத பட்சத்துல அந்த நாளை மிஸ் பண்ணாம அட்லீஸ்ட் உங்க இல்லத்திலேயாவது உட்கார்ந்து, ஆண்டவரே என்னால் ஆலயத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு, இப்ப நாங்க வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஆமென். எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, கர்த்தருக்கு முன்பதாக மெயின் டாபிக் என்னன்னா, நீங்க கர்த்தருக்கு முன்பதாக நில்லுங்க. அந்த கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறதுனா என்ன அர்த்தம்னா, உபவாசித்து ஆண்டவருக்கு முன்பதாக நிற்பது. ஹல்லேலூயா. 2வது, அதே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 18. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தார். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஹல்லேலூயா. 2வது சொல்றேன், கர்த்தருக்கு முன்பதாக நிற்பதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? பணிந்து உங்களை தாழ்த்துவது. முதலாவது சொன்னேன் உபவாசித்து ஜெபிப்பது. 2வது சொல்றேன் பணிந்து தாழ்த்துவது. தேவனுக்கு முன்பதாக அவன் பணிந்தான், முகம் குனிந்தான். அவ்வளவு பெரிய ராஜா யோசபாத்து. நான் சொல்றது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் செஞ்ச செயல சொல்லல. அந்த யூத தேசத்துக்கே ராஜா அவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆமா, அந்த ராஜா செஞ்ச காரியம் இது. அவன் தரை மட்டும் முகம் குனிந்தான். இதை பார்த்த சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பதாக எப்படி விழுந்தாங்க? நான் சொல்லட்டுமா? ஆண்டவருடைய கால்ல விழுந்து பழகினவருங்க மனுஷன் கால்ல விழ கர்த்தர் விடவே மாட்டார். ராமன் சொல்ல மாட்டீங்களே, உங்க ஜெபத்துல முழங்கால்ல மட்டும் இல்ல, சில நேரங்களை தாழ விழுந்து ஜெபிக்க கத்துக்குங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஆமே. நேற்று ஒரு மேரேஜ் போயிருந்தோம். அங்க ஈவினிங் அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க சர்ச்சு முடிச்சுட்டு போனோம் ரிசப்ஷன். அங்க பார்த்தா ஒரு வயசானவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவங்க சொந்தக்காரங்க ரிலேஷன்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, அவர் காலில் விழுறாங்க. அவங்க விழுறாங்க. அவங்க அவளை ஆசீர்வச்சு அவங்களை பிளஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, அந்த ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்குதோ இல்லையோ, இவர் காலில் விழுந்தோன்னு சொன்னா சொல்லுங்க. ஆமென். புரிஞ்சுக்கு. யாக்கோபு என்னென்னமோ பண்ணி பார்த்தான், எல்லாம் சம்பாதிச்சுட்டான். மனைவிகளை சம்பாதிச்சுட்டான், பிள்ளைகளை சம்பாதிச்சுட்டான், சொத்து பத்து எல்லாமே அவனுக்கு ஏராளமா சேர்ந்து போச்சு. பட் ஆனா அவன் வாழ்க்கையில ஒரு விரக்தி, அவன் வாழ்க்கையில ஒரு வெறுமை, அவன் வாழ்க்கையில ஒரு பயம், அவன் வாழ்க்கையில எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா தன் சகோதரனாகிய ஏசா வெறி கொண்டு கையில பட்டயத்தோடு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இவனை கொல்றதுக்கு. அவன் பயங்கரமான வேட்டைக்காரன். இப்போ ரொம்ப சமீபத்துல வந்துட்டான். இப்போ யாக்கோபு ஒரு முடிவு எடுத்தான், இதுக்கப்புறமும் நம்ம சுத்தி வந்துகிட்டு இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி அந்த ஆற்றை கடந்து வந்து அன்ற இரவு அவன் தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தி போராடினான். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த 12வது மாதத்துல 2வது, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க பாவங்களை அறிக்கையிட்டு உங்க பாவங்களை விட்டு மனம் திரும்பி நீங்க ஆண்டவர் சமூகத்துல கதறுகிறீர்களோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் தருவாராம். சொல்லுங்க ஆமென். அதுல நீங்க எதற்கு அடிமையா இருக்கிறீங்களோ, எந்த பாவம் உங்களை ரொம்ப ஆழ்த்தி கொண்டிருக்கிறதோ, அந்த பாவத்தை அந்த பழக்க வழக்கங்களை இந்த 12வது மாதம் கம்ப்ளீட்டா உங்க வாழ்க்கையை விட்டு எடுத்து போடுங்க.
நான் ஒண்ணு சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, ரொம்ப நாள் நம்முடைய தவறுகளை பாவங்களை மறைக்க முடியாது. பைபிள் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த விஷயம். ஏன்னா ஆண்டவருக்கு பிடிக்காதது ஒண்ணுதான் பாவம். அதுல என்ன பாவம்னா இந்த வேசித்தனம், விபச்சாரம், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது ரொம்ப கர்த்தர் அருவருக்கிறாரு. இதெல்லாம் அருவருக்கக்கூடிய பாவங்கள். இப்படிப்பட்ட பாவங்கள் சபைகளுக்குள்ள வரவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வரவே கூடாது. அப்படிப்பட்ட சிந்தனைகள் எழும்புமானால் அதை அடியோடு ஸ்டார்டிங்ல அடிச்சு போட்டுறணும். அதை வளர விடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல காலகட்டத்துல அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா ஆகி போச்சு. இன்னைக்கு யாரையும் எங்கேயும் நம்பி சேர்க்க முடியல. வீடு கொண்டு ஃப்ரெண்டு தானேன்னு வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம். ஆமா, தயவு செஞ்சு சொல்றேன், தயவு செஞ்ச சபை மக்களுக்கு சொல்றேன், கட்டின கணவருக்கும் மனைவிக்கும் மனசளவுல துரோகம் பண்ண சொல்லுங்க. ஆமே, அவர் நல்லவரும் கெட்டவருங்க. அவர் குடிகாரா கூட இருந்துட்டு போட்டோம், உங்களை கவனிக்காத ஒரு நபரா கூட இருந்துட்டு போட்டோம். அவர் தான், அவருக்கு மனசளவுல கூட நீங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்து ஆண்டவர் போராடி அவரை திருத்த பாருங்க. அல்லேலூயா. அதை விட்டுட்டு என் குடும்பம் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் கணவர் சரியில்லை, அதனால நான் இன்னொருத்தரை நான் இது பண்ணிக்கிட்டேன், இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிற பாவம். அதுவும் சபைக்குள்ள உட்காந்துட்டு இந்த பாவத்தை செய்யவே கூடாது. நான் கண்டிப்பா சொல்றேன். அல்லேலூயா. சும்மா கிடையாது சபை என்பது. ஏதோ இது ஒரு ஜாப் கிடையாது, ஏதோ ஒரு கம்பெனி கிடையாது. இது கம்பெனி நடத்தல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சும்மா கிடையாது. இது பரிசுத்தமான இடம். இங்க பரிசுத்தர் வாசம் பண்றாரு. ஆனா எழும்போம் பிசாசு எங்க வேணாலும் எழுப்போம், நம்மள இது பண்ணுவான். ஆனா ரொம்ப கவனமா இருக்கும் நம்ம வாழ்க்கையில. சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நல்லா தாழ்த்தி அர்ப்பணிங்க. நல்ல ஆண்டவரே, கர்த்தர் எதெல்லாம் விட சொல்றாரோ அதெல்லாம் விடுங்க. எதெல்லாம் மாற சொல்றாரோ மாறுங்க. ஆமே, அந்த குப்பையை தூக்கி எறியுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். ஆமா, கர்த்தர் எதெல்லாம் வெறுக்க சொல்றாரு வெறுத்து ஒதுக்குங்க. அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. இந்த 12வது மாதம் நம்மள நல்லா சுத்திகரிக்கிற மாதமா இருக்கட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்துதல்னா 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். ஆமென். 3வது சொல்றேன், கர்த்தருக்கு முன்பதாக நிற்பதுனா என்ன? முதலாவது உபவாசித்து ஜெபிப்பது, 2வது பணிந்து கொள்வது, தாழ்த்துவது, உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு. 3வது சொல்றேன், கர்த்தரையும் கர்த்தர் தந்திருக்கிற ஊழியக்காரர்களையும் நம்புங்கள். ஹலோ, ஆமென். குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்க, அப்போது நிலைப்படுவீர்கள். அர்த்தம், நீங்க ஆண்டவரை நம்புனீங்கன்னா நீங்க ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, நீங்க நிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவருடைய தீர்க்கதரிசியை நம்புனா சித்தி பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். ஒரு சபை மக்கள் 2 பேரை தன் வாழ்க்கையில் அதிகமா நம்பணும். 1, கர்த்தரை நம்பணும். 2வது, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஊழியக்காரர்களை நம்பணும். அவங்கதான் உங்களுக்கு தீர்க்கதரிசிகள். நான் சொல்லுவேன், உங்களுடைய அந்தரங்கமா இருக்கட்டும், உங்களுடைய வெற்றியா இருக்கட்டும், உங்களுடைய தோல்வியா இருக்கட்டும், 2 நபர்கள் தெரிஞ்சிருக்கணும். 1 ஆண்டவருக்கு, இன்னொன்னு உங்களை நடத்துகிற ஊழியக்காரங்க. சொல்லுவாங்க பாத்தீங்களா, 2 காரே சொல்லுவாங்க. உலகத்துல 2 பேர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. சொல்லுங்க. ஒருத்தர் டாக்டர், இன்னொருத்தர் வக்கீல். இந்த 2 பேர்கிட்ட போய் சொன்னா உன் வாழ்க்கை வீணா போயிடும். ஆமே, டாக்டர் கேட்பாரு, என்னப்பா சாப்பிட்ட? ஒன்னும் சாப்பிடல டாக்டர். போய் தானே இது. சொல்லுங்க. நேத்து அவர் போன உடனே தெளிவா கேட்பாரு, நேத்து என்ன சாப்பிட்டேன்னு கேட்பாரு. என்ன சொல்லணும்? சாப்பிட்டதா சொல்லணும். அப்பதான் உன் உயிரை காப்பாற்ற முடியும்.
நான் ஒண்ணும் சாப்பிடலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் தெளிவா கேட்பாரு, நீங்க என்ன சாப்பிட்டீங்க, இதுக்கு ஏதாவது மெடிசன் எடுக்கிறீங்களா, என்னவோ பண்ணி அதெல்லாம் கேட்பாரு. அதே மாதிரி சொல்றேன், ஒரு அட்வொகேட்ட கிட்ட போயிட்டு என்னப்பா பண்ண, நான் ஒன்னும் பண்ணல சார் அப்படி சொல்ல மாட்டான். நான் கொலை பண்ணேன் சார் அப்படிதான் சொல்லுவான். நான் கொலை பண்ணேன் சார் என்னுவான். நான் திருடினேன் சார் என்னுவான். அப்படியாப்பா, அவ்வளவு இதான். அப்படி சொன்னாதான் உன்னை காப்பாற்ற முடியும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆனா இந்த கடைசி காலத்துல ஒரு பெரிய துரதிருஷ்டமான ஒரு காரியம் தெரியுமா, யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியணும், ஆனா யாருக்கு தெரியக்கூடாது. ரொம்ப வேதனையா இருக்கு. பலிபீடத்துல இருந்து சொல்றேன், எந்த ஒரு விஷயத்த ஒரு ஊழியக்காரனுக்கு தெரிஞ்சா கூட அதை எப்படி சரி பண்ண முடியும், அதை எப்படி பண்ண முடியும்ங்கிற அந்த கிருபை இல்லாம ஆண்டவர் ஊழியத்தை கொடுக்க மாட்டார். ஆனா சில பேர் அது என்னவோ தெரியல, அது ஒண்ணும் புரிய மாட்டேது. ஊழியக்காரனுக்கு மட்டும் தெரியக்கூடாது. நீ மறைச்சு உன் வாழ்க்கையில என்னத்தை கண்ட, எல்லாம் ஒரு நாள் வெளியே வந்து அசிங்கப்பட்டு நின்று அசிங்கம் தான் படுற. நீ அதை முன்னமே நம்ம சொல்லும் போதே, நம்ம செய்யும் போதே அதை சரி பண்ணி இருக்கணும்னா உன் வாழ்க்கை எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்க. அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு காரியம் வாங்கினா பாஸ்டர் பிடிக்காது. அவங்க என்ன, அதாவது என்னன்னா நம்ம சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ஆமா சாமின்னு போடுற ஊழியக்காரங்களா தேடுறாங்க. அது இந்த ஊழியக்காரர்கிட்ட வேலைக்காக. ஆமே, எது வந்து கேட்டாலும் எஸ் கொடுத்துடணும், உங்களுக்கு அனுமதி கொடுத்துடணும். அப்படிதான் நீங்க நம்ம, அதாவது இப்ப வர விசுவாசிங்க எப்படி தெரியுமா, ஆல்ரெடி எல்லாம் பிளான் போட்டுட்டு தான் வராங்க. அப்ப அப்படி கிடையாது. என்னங்க, இன்னைக்கு சபைக்கு லைவ்ல தாங்க போகுது. நான் ஒன்னும் மறைக்கணும் அவசியமே கிடையாது. இன்னைக்கு சர்ச்சுக்கு ஒரு இடம் நான் வாங்கி இருக்கணும்னா எப்பவோ என்னால வாங்கியிருக்க முடியும். என் திருமணத்துக்கு முன்னாடி 2.5 லட்சம் என் கையில வச்சிருந்தேன். அப்பெல்லாம் என்னங்க இடம் ரொம்ப லோ ரேட்டுங்க, வாங்கியிருந்தா என்னால வாங்கியிருக்க முடியும். பட் ஆனா ஊழியக்காரர் கொடுத்துருக்க தலைமை பாஸ்டர் வர வந்து பாக்குறாரு, வேண்டான்னு. ஓகே பாஸ்டர், வேண்டான்னு. ஓகே பாஸ்டர், இன்னைக்கு சொல்றாங்க நீ தெரியாம வாங்கி போட்டிருக்கலாம்லன்னு. அப்பெல்லாம் அந்த எண்ணமே வரலையே எனக்கு. அதான் ஒரு தம்பி கார்டு வைக்க வந்தான், சர்ச்சில் வீட்டுக்கு வந்தாங்க. சொன்னாங்க, எங்க அம்மா வந்து பாஸ்டர் ரொம்ப இன்னசென்ட் பாஸ்டர். ஆமே, பாஸ்டர் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க பாஸ்டர். ஆனா அந்த இன்னசென்ட்டை தான் கர்த்தர் பாக்குறாரு பாஸ்டர். அந்த பேதையா இருக்கிறாங்கல்ல, ஒண்ணும் மனசுல கள்ளம் கபடம் இல்லாம அப்படியே இருக்கிறாங்க பாதைய, அதை தான் பாஸ்டர் கர்த்தர் பாக்குறாரு. இன்னைக்கு நான் நல்லா சம்பாதிக்கிறேன் பாஸ்டர். ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவன் சொல்றான், அவங்க அம்மா வச்சுட்டு சொல்றான், எங்க அம்மா என்னை ஸ்ட்ரிக்டா அன்னைக்கு கரெக்டா வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் பாஸ்டர். நான் சொன்னேன், எவ்வளோ அம்மா இல்லாம கூட அதை சொல்லிடலாம், அம்மா வச்சுட்டு இப்படி சொல்றியாப்பா, பாஸ்டர் உண்மை. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றாங்க, நீ தெரியாம வாங்கி போட வேண்டியதானே, தெரியாம பண்ணிருக்க. இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த மாதிரி என் மனசுல வந்ததே கிடையாது. எதுனாலும் பாஸ்டர்ட்ட ஒரு அனுமதி இல்லாம எதையுமே செய்யறது கிடையாது, எதுவுமே செய்யறது கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன், ஒருவேளை அதனால அந்த உலக பிரகாரம் நன்மைகளை இழந்திருந்தாலும் நிச்சயமா கர்த்தர் பாக்குறாருங்க. அதெல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. பாக்குறாரு நிச்சயம். அதுக்கு ஒரு பலன் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்காரு. நான் நம்புறேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஆண்டவருக்கு அடுத்து அவருடைய நிலைகளை வச்சிருக்கிறது ஊழியக்காரன் மட்டும்தான். அப்படியே டைரக்டா வந்து நான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறேன்பா அப்படின்னு இயேசுநாதர் பேசுவாரா? இங்க யார்கிட்ட பேசி இருக்கிறாரா? அப்படி சொல்லுங்க. நான் இயேசுவை முகமுகமாய் பார்த்தேன் பாஸ்டர், தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு. அவர் வச்சிருக்கிறாரா இல்லையான்னு கூட போய் பார்த்தாதான் தெரியும். சும்மா போட்டோவை பார்த்துட்டு இயேசுநாதர் இப்படி இருப்பாரு நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு அதிலே தூங்குறோம். நைட்ல கனவுல வர்றாரு, நான் இயேசுவை கனவுல பார்த்தேன். எவ்வளவு பேர் தாடி வச்சிருந்தார். அல்லேலூயா. சொல்றான், ரொம்ப வருஷம் ஆச்சு இயேசுநாதர் ரொம்ப வயசானவரா இருப்பாரோ அப்படின்ட்டு. அல்லேலூயா. புரிஞ்சுக்கங்க, சும்மா கிடையாது. உங்களுக்கு வந்து ஊழியக்காரன்னா சும்மா இவன் நினைச்சுட்டு இருக்கீங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் அழைச்ச ஒரு அழைப்பை நம்பி, ஆமே, குடும்பத்தை, பிள்ளைகள், எதிர்காலத்துல ஃபியூச்சர் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவரே இதோ வரேன்னு வந்து ஊழியத்தை இத்தனை வருஷம் நின்று, கிட்டத்தட்ட வாய்ப்பு வச்சு ஒரு 25 வருஷமா நின்று ஊழியத்துல நின்று செஞ்சுட்டு இருக்கிறேன். சும்மாவா விட்டுருவாரு ஆண்டவர்? இல்ல. நான் சொல்றேங்க, நான் இத்தனை வருஷம் ஊழியத்தின் அனுபவம், எந்தெந்த விசுவாசிகள்லாம் எங்க வார்த்தையை கேட்டு எங்க வார்த்தை கீழ்ப்படிஞ்சு எங்களோடு நல்ல ஐக்கியத்துல இருந்து எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை இன்னைக்கு நான் பாக்குறேன் நல்லா இருக்கிறாங்க. அவர்கள் நல்ல நிலைமையில இருக்கிறத நான் பாக்குறேன்.
எதுனாலும் ஒரு சின்ன சொல்லு கூட வாங்கிட்டு வந்து காட்டுறாங்க. பஸ் இது வாங்கியிருக்கிறோம், பஸ் இது வாங்கியிருக்கிறோம், பஸ் இது பண்ணிருக்கிறோம், பஸ் காட்டும் போது மனசு அவ்வளோ சந்தோஷப்படுறோம். அல்லேலூயா, சந்தோஷப்படுறோம். என் பிள்ளைங்க, ஐயோ ஒண்ணு இல்ல தம்பி சுரேஷ், நான் ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு பைக் வாங்கினேன். பாஸ்டர் நீங்க வந்துதான் அவனுப்பா, நான் வரலப்பா, நீ வாங்கிட்டு வாப்பா. அதெல்லாம் தெரியாது பாஸ்டர், நீங்க அங்க வந்துதான் நீங்க தான் எனக்கு கொடுக்கணும். போய் நின்னு ஒருத்தர் கேட்டாரு அங்க ரோட்ல, எவ்வளவு சார் இந்த பைக்கு? எனக்கு தெரியாது, சும்மா ஒரு 2 லட்சம் அடிச்சு விட்டேன். 2 லட்சம் தான் உள்ள போனேன், எனக்கே தெரியல. தம்பி எவ்வளவுப்பா அந்த பைக்கு? 4 லட்சம் பாஸ்டர். சந்தோஷப்படுங்க. ஆமென். இறங்கி வந்தேன், அவர்கிட்ட நான் அவர் கூப்பிட்டேன், நான் இங்க வாங்கினேன். அது 2 லட்சம் இல்ல, நான் 4 லட்சம். அவர் அதான பார்த்தேன். அவர் சொல்றாரு அது 2 லட்சம். உண்மையிலேயே நான் ஜோம் பண்ணிட்டு அந்த பைக்ல ஜோம் பண்ணுவேன். எனக்கு ஒன்றும் புரியல. அங்க இருக்கிற சொல்றாரு, சார் இங்க நில்லுங்க சார், இப்படி கொடுங்க சார், இந்த சாவி எப்படி தாங்க சார் அப்படின்றாரு. எனக்கு அப்படியே நான் வீட்டுல வந்து யோசிக்கிறேன், ஆஹா இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை ஆமென் ஆண்டவர் அந்த இடத்துல வச்சு நம்மள செய்யறாரு. நம்ம பைக் வாங்கலையே, அவன் வாங்கிட்டானே. சொன்ன நம்ப மாட்டீங்க. பைக் ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் கெஞ்சாத குறை அவன் என்ன வந்து, வருஷம் நீங்க முதல்ல வாங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு பைக் எடுத்து உண்மையை பலிபடுத்திருந்து சொல்றேன். நீங்க அதெல்லாம் முடியாது பட்சம், நான் காலைல வருவேன், நீங்க கிளம்பி வரணும், நான் உங்களுக்கு பணம் கட்டி பைக் எடுத்து கொடுக்கணும். ஒத்தக நான் சொன்னேன், அதெல்லாம் முடியாதுப்பா. அதெல்லாம் சும்மா கொடுக்குறாங்கன்றதுக்கு எல்லாம் வாங்கி அப்படியே அப்படிப்பட்ட ஊழியக்காரன் நான் கிடையாது. அல்லேலூயா, அதெல்லாம் முடியாதுப்பா. அவர் அனுமதி கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நீங்க அப்படிப்பட்ட விசுவாச பிள்ளைகளா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க பைக் இல்ல ஹெலிகாப்டரே வாங்குவீங்க. அதையும் நான் தான் வந்து ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். உண்மையை சொல்றேங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நாங்க ஆசை. நீங்க கெட்டு போகணும், நீங்க நல்லா இருந்தா தாங்க நாங்க நல்லா இருக்கோம். சொல்லுங்க அல்லேலூயா. அது மைண்ட்ல புரிஞ்சுக்குங்க. ஏதோ ஊழியக்காரங்க வந்து திட்டுறதுனாலயோ, உங்களை கடிந்து கொள்றதுனாலயோ உங்க மேல அக்கறை இல்லாம இருக்கிறாங்கன்னு நினைச்சிடாது. ஆமென். நீங்க நல்லா இருக்குன்றதுக்காக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல உங்களுக்காக நாங்க நிக்கிறோம். கர்த்தர் பாக்குறாரு, கர்த்தர் பாக்குறாரு. ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நாங்க பார்க்கும்போது அப்படியே நாங்க ஆண்டவர் சமூகத்துல அழுகிறத ஆண்டவர் பாக்குறாரு. ஆமா, அதனால கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற தீர்க்கதரிசிகள் ஆகிய ஊழியக்காரரை நம்புங்க, நம்புங்க. அவங்கதான் உங்களுக்காக திறப்புல நிப்பாங்க. அல்லேலூயா, ஜெபிப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்க. அந்த கிருபையை ஆண்டவர் ஊழியக்காரனுக்கு வச்சிருக்கிறார். வேற ஒண்ணும் இல்ல. 2 கொம்புலாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் முளைக்கல எங்களுக்கு. உங்களை மாதிரி மனுஷன் தான். பட் ஆனா என்ன ஒரு ஸ்பெஷல்னா, உங்களுக்காக நாங்க கை நீட்டி ஜெபிக்கும் பொழுது உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த 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 ஒரு இதைதான் வச்சிருக்கிறார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதுக்குதான் வந்து பாஸ்டர் ஒரு வீடு வாங்கி இருக்கிறோம் ஜெபம் பண்ணுங்க, ஒரு வீடு மாறி இருக்கிறோம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஒரு பொருள் வாங்கி இருக்கிறோம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எதுக்கு கூப்பிடுறீங்கன்னா, கர்த்தர் எங்க மூலமா உங்களை ஆசீர்வதிக்கணும், அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சரி, அப்ப இந்த டிசம்பர் மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? தேவனால் எல்லாம் கூடும். இது யாரால கூடாது? மனுஷனால. ஆனால் தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். நீங்க தேவனால் கூடணும்னு சொன்னா, நீங்க குடும்பமா சபையாக எங்க நிக்கணும்? எங்க நிக்கணும்? கர்த்தருக்கு முன்பதாக நிக்கணும். நம்மளால எதிராளி கிட்ட எல்லாம் போய் நிக்க முடியாது, பிரச்சனைக்கு முன்னால போய் நிக்க முடியாது. ஆனா என்னால ஒரு இடத்துல நிக்க முடியும், தேவனுக்கு முன்பதாக. தேவனுக்கு முன்பதாக நிற்பதுனா என்ன? நம்பர் 1 சொல்லுங்க. இந்த மாசம் நீங்க ஒரு வேலையாவது பாஸ்டிங் போட்டுருங்க, முடிச்சிரு. இந்த 21 நாள் முடியதான் போகுது. ஆனா நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நானும் கண்டினியூ பண்றேன். அல்லேலூயா. உபவாசி ஜெபிக்கணும். நம்பர் 2, உங்களை பணிந்து தேவனுக்கு முன்பதாக நல்ல தாழ்த்துங்க, நல்ல அறிக்கையிடுங்க. ஆமென். எந்தெந்த பாவத்துல ஆண்டவர் விட சொல்றாரோ விடுங்க. ஆமென். 3வது சொல்றேன், கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் நம்புங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்கள் கர்த்தரை நம்பினா நிப்பீங்க, ஊழியக்காரன் நம்பினா உங்க காரியம் வாய்க்கும், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே
நீர் பேசின இந்த எல்லா வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் கொடாகொடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த 12வது மாதம் எதெல்லாம் எங்களுக்கு கூடலையோ, எதுக்கெல்லாம் எங்களுக்கு சான்ஸ் இல்லையோ ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே உங்களால் எனக்கு அதை செய்து கொடுக்க முடியும் நான் நம்புறேன் ஆண்டவரே. செய்து கொடுக்க முடியும் நான் நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா, நாங்க குடும்பமா சபையாய் உங்களுக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்க பிரச்சனைக்கு முன்னால, எங்களுடைய எதிராளிகளுக்கு முன்பதாக எங்களுக்கு நிற்க பலன் இல்லை ஆண்டவரே. என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ஆனால் ஒன்று செய்கிறேன், நான் உமக்கு முன்பதாக நிற்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் உம்முடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எவ்வளவு தாழ்த்தி பணிந்து கொள்ள முடியுமோ அவளை தாழ்த்தி பணிந்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, முக்கியமாக கர்த்தரையும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற தீர்க்கதரிசி ஆகிய ஊழியக்காரர்களையும் நாங்கள் நம்புவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். வந்த எங்க பிள்ளைகளை மனதார பிளஸ் பண்றேன். நீங்க அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக ராஜா. விசேஷமாக இன்னைக்கு மாலை 7 மணிக்கு நடக்க இருக்கிற அந்த உபவாச கூட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா ஜெபங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க. இந்த மாசம் என்ன வாக்குத்தத்தம்? யாரால கூடும்? தேவனால மட்டும்தான் கூடும். கர்த்தர் நல்லவர்.